ஒரு மனிதனின் புகழ் என்பது பணத்திலேயோ பதவியிலேயோ கிடைப்பது பெரிதல்ல. அவர் நடத்தையால் கிடைப்பதே நிஜமான புகழ். கடவுள் தன் இருப்பதை வெளிப்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறார். நாம் தான் புரிந்து கொள்ளவில்லை. விதியின் பாதை ஈசனிடத்தில் முடியும். உயிருக்குத்தான் மதிப்பு, உடம்புக்கல்ல. இதை உணருவார் வெகு சிலர். அறிவு உள்ள இடத்தில் அடக்கம் இருப்பது போல அன்பு உள்ள இடத்தில் கருணை கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு இரவும் பகலும் உன்னை நான் காப்பேன், கவலைப்படாதே. துடிக்கும் என் இதயம் உன்னை எப்போதும் மறப்பதில்லை ஈசனே. நீ செல்லும் வழிகளில் வழித்துணையாக நீ அறியாமலே உன்னுடன் வருவேன். என்னுடன் வந்த பின் கவலை வேண்டாம். இனி உன்னை நான் காப்பேன். நினைத்தால் போதும் வருவேன். நீ தடுத்தால் கூட உனக்கு நன்மை செய்வேன். உன் திரு உள்ளம் கருணையின் இல்லம். உன் திருமுகமே தீபத்தின் ஒளி வெள்ளம். எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும் போது இந்த சதாசிவம் உன்னுடன் இருப்பேன். என் மனதிற்குள் இருக்கும் பக்தி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னையே நாடும். படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று. தளராதே, கைவிட மாட்டார். எல்லோர் உள்ளத்திலும் தூய்மை நிறைந்து உன் நினைவோடு வளமுடன் வாழ அருள் புரிவாய் சிவனே. விரைவில் உயர்ந்த நிலைக்கு வருவது பெரிதல்ல, எப்போதும் உயர்ந்தபடியே இருக்க வேண்டும். அதுவே பெரியது. உடல் நோயை குணமாக்கி விடலாம். உள்ளத்தில் நோய் உண்டானால் குணமாக்குவது அரிதிலும் அரிது. அதிகாரத்தால் மற்றவரை அடக்காதீர்கள். அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல்லுங்கள்.